ஆம்லேட்டை வச்சு எவ்வளோ டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொள்ளோடு இப்படி சாப்பிடும்போது நிச்சயமாக அல்டிமேட் தான். அதுக்கு கொள்ளு நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னொரு பக்கம் கடாயை வச்சு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுமே காரத்துக்கு காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே வேக வச்சிருந்த கொள்ளு தண்ணி அதில் ஊற்றி கடைஞ்சி வச்சிருந்த கொள்ளையும் அதில் போட்டு நல்லா சலசலசன்னு கொதிக்க வைங்க. கொதிக்கிற கேப்ல நம்ம சுட்டு வச்சிருந்த ஆம்லேட் அதில் போட்டுடலாம். இதோட ஃபுல் வீடியோவை கீழே சேனல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சூப்பரான ஒரு ரெசிபி மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.